சாலையில ஈடுபட்ட ஒரு முஸ்லிமை டெல்லி காவல்துறையை சேர்ந்த ஒரு காவலர் தன்னுடைய காலால் எட்டி உதைத்த அந்த நிகழ்வையும் இந்த நாடு பார்த்தது. தேர்தலுக்காக இந்திய மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இப்படியான நிகழ்வுகள் நடைபெறும் போது தெற்கிலிருந்து உதித்த சூரியன் கலைஞரை பற்றி ஒரு நூல், அதே போல இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியது தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. இந்தியா கூட்டணி என்று 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் பலமுறை இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலே ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது. ஆனால் அந்த இந்தியா கூட்டணியை சமீபத்தில் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் டெல்லியிலே நடைபெற்ற போது நான் சொன்னேன், the only state in which the Indian coalition was maintained in toto was in Tamil Nadu under the dynamic leadership of our தளபதி என்று குறிப்பிட்டேன். இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்திலே தான் இந்தியா கூட்டணி முழுமையாக சிதைவுகளுக்கு இலக்காகாமல் முழுமையாக இருந்தது என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆற்றல் மிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியால் அதை சாதிக்க முடிந்தது. எனவே 40 தொகுதிகளிலும் வெற்றியை